யூடியூப் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் 2022. என்னடா டைட்டில் இழுத்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுற பிக்னஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் மேக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் உங்கள் சேனலை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிடிச்ச டைட்டிலில் ஒரு இஷ்டப்பட்ட டைட்டிலில் வந்து வீடியோ மேக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைட்டிலை வந்து யாருமே சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யாருமே ஃபாலோவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் மேக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, மீன் யாருக்கும் போகாது. ஸோ நீங்கள் எப்படி மேக் பண்ணணுன்னா, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி என்னென்ன டைட்டிலில் தேடினா ரீசெண்டாக நிறைய பேர் தேடுறாங்களோ அந்த டைட்டில் நீங்கள் வீடியோ மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அதே மாதிரி சேனல் வந்து க்ரோ ஆகும். எனக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே என் சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்க டாப்பிக்கில் வந்து வீடியோ மேக் பண்ணாமல் சும்மா ரேண்டமாக இருக்க டாப்பிக்கில் மேக் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து நியூஸ் சேனலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்க டாப்பிக் ரீசெண்டாக நடந்த விஷயங்களை பற்றி வீடியோ மேக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ரோ ஆகும். ஏன்னா ரீசெண்ட் டாப்பிக்கை தான் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஐபிஎல் மேட்ச் நடக்க போதுன்னு அதை பற்றி தேடுவாங்க. இப்போ ஏதாவது ரீசெண்டாக இருக்கிறத பற்றி ஏதோ வீடியோஸ் உங்கள் சேனல் சம்மந்தமாக வீடியோஸில் மேக் பண்ணிங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேடுவாங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும். தேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் வந்து சும்மா கடமைக்குன்னு பண்ணுறது, இல்லை அங்கே ஏற்கனவே இருக்க தம்ப்நெயில் வந்து வச்சிடுறது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. யூடியூப் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒரு யூஸரோ இல்லை யாரோ வியூவரோ வந்து கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே வரதுக்கு வந்து அதான் காரணம். ஸோ அது அட்ராக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் வியூவர் வந்து கிளிக் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கண்டென்ட் மேக் பண்ணுறீங்களோ ஸோ அதை பார்த்து உங்கள் வியூவர் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் தம்ப்நெயில் தான் முக்கியம். இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கைஸ். ஸோ ரெகுலராக யூடியூப் பார்த்த கண்டென்ட் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய், ஸ்டே டியூன்ட்.